யார் இங்கே? நான் இங்கே. என் சேனாதிபதி சொல்ற கணக்கூதி. ஐயோ சொல்ற கொம்பா. மந்திரி நீங்கள் எந்திரி. அடடா என் காவலாளி. நானே தாங்க ஏவலாளி. எப்படி எப்படி ஒக்க சமஞ்சது எப்படி? சக்கரவள்ளி கிழங்கு போயா சமஞ்சது எப்படி? நாட்டுக்கு நாடி நாடி நாட்டோட பேர் என்ன? இதுதாங்க காந்தி நகர். காந்தி நகர் என்றால் காந்தி நகருங்க. காந்தி நகர் என்றால் காந்தி நகருக்கு அந்த காலேஜ் போகணும். என்ன ஊரு? கோரணப்பட்டி அருகாமையில் உள்ள சொல்லு என்னங்க? கோரணப்பட்டி அருகாமையில் உள்ள கோனேரிப்பட்டிக்கு அருகே உள்ள கோனேரிப்பட்டி அருகாமையில் உள்ள குளம்பட்டி பள்ளம். கோரணப்பட்டி அருகாமையில் உள்ள ஆசாரிக்காடு. தெரிஞ்சுட்டு நான் கொலை கேட்டேன். முன்ன வந்தேன். ஆமாங்க, அதனால தெரிஞ்சிருப்பேன் தான். சொன்னாலே தெரியும். ஆசாரிக்காட்டில் எழுந்து அருள்வளித்து வருகின்ற அருள்மிகு அருள்மிகு கருப்பனார் சுவாமி. கருப்பனார் சுவாமி. ஆமாங்க நண்பா. ஓய் ஆலய வேலைப்பாடுகள் 12 ஆண்டுக்கு முன்பே நடைபெற்றது. வருடம் ஆண்டு விழா கொண்டாடுவது வழக்கம். சரி, இந்த ஆண்டு 12ஆம் ஆண்டு. 12ஆம் ஆண்டு ஆகட்டுங்க. 12 வருஷத்துக்கு இருக்கா ஒரு ஆலயத்தை புதுப்பிக்கணும். மானிட ஜென்மங்கள் வசிக்கக்கூடிய வீட்டையும் புதுப்பிக்க வேண்டும். ஆமா, 12 வருஷத்துக்கு ஒரு டைம். ஆமா, 3 12 36 ஆண்டு காலம் முடிந்ததுன்னா அந்த வீடு நமக்கு எதிர்ப்பா செயல்படும். நாம நல்லது செய்யறது கூடாது. அதனால 3 12 36 வருடத்திற்கு ஒரு முறையாவது ஒரு வீட்டை வேலை செய்யணும். ஆமா, அதே போல 3 தலைமுறைக்கு ஒருக்கா பூமி என்ற பெயரை மாத்தணும். பட்டா சிட்டா பத்திரம் மாத்தணும். கட்டலாம், தப்பு இல்ல. ஆமா, விண்ணம் பண்ணணுமா? 33 தலைமுறைக்கு ஒருக்கா இறைய மாத்தி பண்ணாட்டினா தானா அந்த குடும்பத்துல இடைஞ்சல கொடுத்து பூமி வரைய நடந்துரும். இது வேற கணக்கு. சரி சாமி, நீங்க ஜோசி பாக்குற வேலையில இங்க எதுக்கு தான் வந்து சொல்லிட்டு இருக்கிற? இல்லப்பா, யாராவது தெரிஞ்சுக்கிட்டா அதுல ஒரு பலன் இருக்கும்னு தான். அப்படியா? என்ன ஆகட்டும் சாமி, நல்லதே செய்யுங்க. காட்டை விக்கலான்னு ஒரு எண்ணம் வச்சிருப்பாங்க பத்தியா, அவங்க எல்லாம் கரையத்தை மாத்தி பண்ணா போதும். காட்ட வைக்க கூடாது. விக்க மாட்டாங்க. வித்துட்டா வாங்க முடியாது இல்ல. ஆமா சாமி, அதுக்காக சொல்றேன். சரி சாமி. ஆசாரி காட்டில் எழுந்து அருள் விளைத்து வருகின்ற அருள்மிகு கருப்பனார் சுவாமிக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் 12 ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெற்றது. இந்த ஆண்டு 12ஆம் ஆண்டு நிறைவு விழா. ஆமா, ஊர் பொதுமக்களுடைய சார்பாக 1 10 100 என்று வசூல் செய்து பச்சியம்மன் நாடக குழுவினரை அழைத்து வந்து ஓரிரவு நாடகத்தை குரு பெரியோர் அரங்கேற்றம் செய்திருந்தாலும் தூண்டா மணி விளக்கு துளிர் வெட்டி எரிந்தாலும் அதற்கு ஒரு தூண்டுகோல் தேவையா? தூண்டுகோல் கண்டிப்பாக வேணுங்க. அத்தன்னை பெற்ற அருமை தோழர் யாருங்க? டீக்கடை ரஞ்சித் அவர்கள் 1000 வெற்றிலையில் ஒரு முக வெற்றிலையாக இருந்து நம்மளை வெத்தலை தாம்பாலம் கொடுத்து அழைத்து வந்துள்ளார். அவர் டீ கடைக்காரனா ஒரு 15 டீ கொண்டு வாங்க.
நண்பா, ஓய் நாடகம் பார்த்துக் கொண்டிருக்கும் நாடக கலா ரசிக பெருமக்களுடைய குடும்பங்களும் குடும்பங்களோ நம்மை அழைத்து வந்த கோயில் நிர்வாகிகள் குடும்பங்களும் இன்னும் ரஞ்சித் சாமி குடும்பத்தினர்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நண்பா, சுவாமி இச்சபையானது தேவலோகத்தில் கூடியிருந்தால் அதுவோ தேவூர் சபை. ஏங்க கண்டக்டர் கடவுளே, தேவர் 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 சபைங்க. பூலோகத்தில் கூடியபடினால் இதுவோ ராஜ புண்ணிய சபை, நமக்கு ஒரு தெய்வீக சபை. ஆமாங்க. ஆனாய் பிறந்த அப்பமார்களும் மறுபிற தாய்மார்களும் ருப்பா சுபா சுபா பேதம் என்று சொல்லக்கூடிய சுபா சுபா பேரை சொல்லக்கூடிய சபா சபா பேரம் சொல்லக்கூடிய என்று சொல்லக்கூடிய 4 வருடத்தில் கடல் போல் அமர்ந்திருந்தாலும் ஆமாங்க. குருபெரியோர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்த நாடகம் என்ன? இன்று வைத்து நடக்குமா? நான் சொல்ற மாதிரியா சொல்லுங்க. வாங்க. அவள பவளக்கொடி, அவள பவளக்கொடி, அவள பவளக்கொடி, அவள பவளக்கொடி. நீ போய் இந்த நாய் புலலக்கடி. ஏய் கோசோ எங்க போ? நானே தந்தாவுக்கு போலான்னு பார்த்துட்டு கவிமா சூப்பர்மா. எங்கம்மா குருபெரியோர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்த நாடகம் தக்கன் யாகம். சிவபுராணத்தில் ஒரு பாகமே உலகக்கூடிய தக்கன் யாகம். ஆமாம். இல்லையே சப்த கன்னிமார் பிறப்பு, 7 கன்னிமார் பிறப்பு. இந்த நாடகத்தில் வேடமிட்டு வெளியே வந்துள்ளனே. ராஜார், என் பெயர் என்ன? என் விருத்தாந்தரம் என்ன? உனக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? என்னவா? ஏங்க கேக்குறது தப்பா நினைக்காதீங்க. உள்ள 2 மணி நேரமா வேஷம் போடுறீங்க. இந்த பாவாடை கட்டி வரதுக்கு 2 பேரு, இந்த மேல கட்டி இருக்கிற 2 பூவுமே மத்தாலக்காரனது, இந்த கோட்டு நம்ம கொள்ளக்காரனது, கீழே சலங்க கட்டிக்கிறது என்னது, எல்லாத்தையும் வேஷ ஓசுல கட்டிட்டு வந்துட்டு நான் யார், எனது பெயர் என்ன, எல்லாத்தையும் நானே சொல்லிவிட்டா நீ யாரும் ஊமர் சிங்கத்தை போல் வெள்ளாட்டு மந்தையிலே வேங்கை பூந்தது போல் நான் வந்துள்ளனே. நான் யார்?
மன்னருடைய நிபந்தனைக்கு உட்பட்டு பட்டு அரசாட்சி செய்யும் வீரன். அரசாட்சி செய்யும் வீரன். ம். ஆ, என் பெயரோ உங்கள் பெயரோ மன்னன் மனராஜன். மன்னன் வடராஜனுக்கு அரசு. அப்படி வனராஜனாக நீங்கள் இருந்தாலும் நீங்களும் ஆண்டு வரக்கூடிய நாடு என்ன சுவாமி? ஆஹா. நண்பா, ஓய், மனராஜனாக இருந்தாலும் நான் வேடமிட்டு வெளியே வந்தவுடன் என்னையும் ஒரு முரட்டாக எண்ணி இன்னும் கொங்கனாபுரத்தில் வெத்தலை வியாபாரம் செய்து வரக்கூடிய விஜயா அம்மா அவர் சுற்றி வந்த 50 ரூபாயும், அதாவது வெண்டங்காய் வியாபாரி ஏழு அண்ணன் அவர்கள் அவர் சொத்து வந்து 20 ரூபாயும், இன்னும் மருந்தடிக்கும் தொழிலை செய்து வரக்கூடிய அண்ணனாகிய பழனியப்பன் அண்ணார் அவர் சொத்து வந்து 20 ரூபாயை நன்கொடை கொடுத்துள்ளார். 1 ரூபாய் கொடுத்திருந்தாலும் 1 கோடி ரூபாய் கொடுத்ததாக என் மனதால் எண்ணி அருள்மிகு கருப்பனாருடைய அருளால அவர் செய்ய தொழில மேன்மை முன்னேற்ற வளர்ச்சி நல வருமானத்தை கொடுத்து குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து சிறப்பான கல்வி கொடுத்து போக்குவரத்தில் யாதொரு இடையூறுமின்றி நோய் நொடி விடிவெடிகள் நீக்கி வாழ்வில் எல்லா வளங்களையும் ஒருங்கே பெற்று சீர சிறப்புமாய் வாழ எல்லாம் வல்ல கருப்பனாரை பிரார்த்திக்கின்றேன். நண்பா, கோணம்பார் புளித்தியாட்டம் ஏன்டா வினையர்களை கொடுத்து வாங்குற? இல்லைங்க, அவங்கள கேட்கணுங்க. சாவர மாதிரி அப்படியே செத்து தொலை மாட்டேங்கிறான். 3 மாசம் ஆயிருக்கும். பச்சாயி காப்பாத்தி கொண்டு என்னைய மத்த மாதம் 300 நாள் 3000 ரசமனாரி அங்காத்திலே சுமந்து என் தாயின் தந்தையில் வைக்கப்பட்டது சக்கர பஞ்சனிலே தேன் மாறி மனிதான். எவ்வளவு தித்திப்பாக இருக்கும். அவ்வளவு தித்திப்பியா அடிக்கிறதுக்குனே இந்த சாட்டையில கொண்டு வந்திருப்பீங்க. அன்பின் இருப்பிடம் மரநெறியில் பிறப்பிடம் மாசற்ற மாணிக்கம் மாற்ற குறையாத தங்கம் என் தாய். நான் குடியிருந்த கோயில் அது எம்ஜிஆர் படங்க, அன்னையோர் ஆலயம், ரஜினி படங்க, பெற்றாதான் பிள்ளையா, சிவாஜி படங்க. அவர் என்ன சொல்றாரு, நீ என்னடா கேட்டுட்டு இருக்கிற? அவர்தான் படத்து பேர் சொல்லிட்டு இருந்தாரு. என் தாயை சொல்கிறேன். அட உங்க அம்மா, நம்ம அம்மாங்க. ஏடா தோலேரி எங்க நம்ம அம்மா யாருங்க? சொல்லட்ட சொல்லுங்க. என்ன 10 மாதம் சுமந்து பட்டுடன் என்ற மாதம்
செவ்வாயிரம் தசமி நாடி அங்காத்திலே சுமந்து மறுபிறவி எடுத்த மாதா உங்கள் தாய் என் தாய் யாருங்க? என் தாயாரோ கனகராணி. ஓ, தாயாரோ கனகராணி. அப்படி தாயாரு கனகராணியா இருந்தாலும் தந்தை ஒன்று வேணும் இல்லைங்க. நான் ஒரு வண்ண பொழுதொரு மேடி என்ன பேரை பார்த்து வளர்த்து வந்த என் தந்தையார். தந்தையார் என் தந்தையார் கனகராஜன். ஓ, கனகராஜனுக்கும் கனகவல்லிக்கும் நீங்கள் வனராஜனாக பிறந்திருந்தாலும் வாழைக்கு ஒரு குலை போல நான் ஒருவனே ஜனித்தேன். ஆகட்டும் சுவாமி. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆகி பாத்தீங்களா? உனக்கு எனக்கு என்ன ஆகும்? இப்பதான் பார்த்துட்டு இருக்கிறாங்களா? ஆமாங்க. எப்படி? ஏங்க இப்பதான் பாத்துட்டு இருக்காங்க. எப்படி இடம் பாத்துட்டு இருக்காங்க சாமி. அடக்கமான பொண்ணா? ஆமா. ஏண்டா, ஓய், நான் மாலையிட்டு வந்தேன். என் நாத்த நாயகி யாருங்க நம்ம பொண்டாட்டி? பொண்டாட்டி. நம்ம பொண்டாட்டி யார் சாமி? ஏன்னாடி? ரொம்ப பொண்டாட்டியா? நீ ஒன்றை முடிச்சா அவர் ஒன்றை முடிச்சா போட்டாரு. இல்லைங்க. நான் யாரு? மாலையிட்டு வந்தேன். யாருங்க? என் நாத்த நாயகி. யாருங்க? யாருங்க? என் அன்பு தேவியாள். யாருங்க உங்க தேவடியா? டேய், டேய், டேய். தேவி. டேய். தேவதை. யாருங்க? என் தேவியோ வனராணி. ஓ, உங்களுடைய தேவியோ வனராணி. சரிங்க. வனராணியே மணந்திருந்தாலும் அப்படி வனராணி மணந்திருந்தாலும் நாடு உங்களுக்கு நாடு என்னங்க? என்னுடைய நாடு. ஆ, நாடு நாடாவிட்டால் உனக்கு ஏது வீடு? உனக்கு ஏது உனக்கு சுடுகாடு? என்பா, ஓய், நான் ஆளக்கூடிய சாமராஜ்யம். சாம்ராஜ் போக 2 ரூபாங்க. அட பட்டணம்
அப்பா பொட்டனமா மேல அடிச்சா கீழே போடக்கூடாது. ஏங்க பட்டணமா பட்டணமா அட பட்டினமா நேரமோ பொட்டணமா என்ன பண்ணணும்? கள்ளக்காய் பொட்டணம் தாய். கங்கை யமுனா கோதாவரி என்று சொல்லக்கூடிய நதிநீர்கள் எல்லாம் சூழ்ந்து சுழண்டு வரக்கூடிய பூமி. பூமி என்னுடைய நாடோ மலையரச பட்டணம். ஓ உங்களுடைய நாடோ மலையரிசி பட்டினம். உண்மைதான். அப்படி மலையரிசி பட்டினத்தில் வனராஜனும் வனராணியும் வாழ்ந்து வந்திருக்கும் பொழுது உங்களுக்கு ஏதோ புத்திர பாக்கியம் உண்டா? நண்பா ஐயா நான் என்ன வென்றேன் சொல்தானா அறநீதி தவறாமல் படிக்க அரசாட்சி செய்து வருகிறேன். அரசாட்சி செய்து வந்தால் மாதம் மும்மலை பெய்து வருகிறது. கீரியும் பாம்பும் ஓர் கிண்ணத்தில் தான் பலர்ந்துகிறது எனது நாட்டில். ஓ கீரியும் பாம்பும். ஆமா சரிங்க. சிங்கமும் மாடும் ஓர் ஜலத்தில் தான் ஜலமறிந்துகிறது. ஓ சிங்கமும் மானும். ஆமா சரிங்க. அப்படி அறநீதி தவறாமல் ஆட்சி செய்திருந்தாலும்
பிச்சைக்கிடு வந்தவரை பின்ன வரச்சணும். நான் என்ன பாவம் செய்தானோ எனக்கு புத்திர சந்தானம் வனராணியை திருமணம் செய்து ஆண்டு பல உருண்டோடி விட்டது. புத்திர சந்தானமே இல்லை. என் தேவிக்கு நானே குழந்தையாகவும் எனக்கு என் தேவியே குழந்தையாகவும் அரண்மனையில் இருந்து வருகிறோம். பொழுது விடிந்து பொன்னேரம் ஆகிவிட்டது. என் தேவியை காணாமல் படிக்கு என் மனம் அதாவது அனலிட்ட புகழு போல் துடிக்கிறது. அதனால என் தேவியை அழைத்து வாழ்பா.
தேடி எங்கும் பாதி இந்த பாலமனம் உன்னை பருவத்திலே மத கையால அடினேன் பொங்கல போல படினே நாமக்குமே அடியே கண்ணம்மா என்னடி ஆயோ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி சங்கூதரம் போது ஒரு பேரல என்னடி பண்ற உள்ள ஏன் பொறுத்தனுக்கு பால் குடிச்சுட்டு தண்ணி கேளுங்க அதே புருஷனுக்கு பால் கொடுக்கறாளா எடி பிள்ளைக்கு என்னடி கொடுக்க என் பிள்ளைக்கு பால் டால் குடிப்படி அடி பைத்தியக்காரி வாடி வெளிய இன்னே போய் டீ பேண்ட் எடுக்கிற வரையிரு அடி வந்து தொலை கருமத்தை வரையிரு